டிடிஎன்ஏ ஒரு டீல் மேக்கராக இருக்குது பெரும்பாலான சபைகள், அது யாழ்ப்பாண மாநகர சபை உட்பட. இந்த நிலைமையில உங்களுடைய இணைவு என்றது சபைக்கு சபை மாறுபடுமா அல்லது நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவெடுப்பீங்க? எல்டிபியாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். எங்களுடைய பிரதேசத்தின் அபிவிருத்தி சார்ந்து வரவேற்கணும். எங்களுடைய நீங்கள் சொன்னது போல மக்களுடைய நலன் கருதி, எங்களுடைய இனநலன் கருதிய போராளிகளை அல்லது தங்களுக்காக உயிர் நீத்த போராட்ட அமைப்புகளை நாங்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பின் முதல் கட்டமாகவும் இதை கருத முடியும். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை விட அல்லது தமிழரசு கட்சியை விட அதிக தமிழ் மக்களுடைய அரசியல் நிலைப்பாட்டில் அதிக ஓர்மமான நிலைப்பாட்டில் இருந்தவர்களும் அந்த எதிர்பார்ப்போடு இருப்பவர்களும் இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் அங்கத்துவ கட்சிகள் தான். இலங்கை தேசிய கொடிக்கு பக்கத்திலேயும் தான் போக மாட்டேன் என்று சொல்றார். இலங்கை தேசிய கொடிகள், தேசிய கீதம் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு பாராளுமன்றத்தில் சத்தியப்பிரமாணம் எடுத்துத்தான் இவர்கள் எல்லாரும் உறுப்பினர்களாக இருக்கிறார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி 13 ஏற்றுக்கொள்ளவில்லை, மாகாண சபை முறைமையை ஏற்றுக்கொள்ளவில்லை, சபையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த தேர்தலில் நிற்பது கூட ஒரு வில்லங்கமான விடயமாகத்தான் இருக்கும். அது அவர்கள் தேசிய மக்கள் முன்னணியுடைய மிகப்பெரிய பிரச்சாரமாக இருந்தது சிபிபியை நிராகரிப்பு என்றதிலும் பார்க்க சுமந்திரன் நீக்கப்பட்ட தமிழரசு கட்சியை தான் அவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் மக்களுடைய தீர்ப்பு முற்றாக மாறாக இருக்கு. மக்கள் கட்சியினர் அதி தீவிரமாக மற்றவர்களை தாக்குகின்ற அரசியலை கடுமையாக செய்திருக்கிறார். உங்கள் மீதும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது, டிடிஎன்ஏ மீதும் உங்கள் மீதும். நீங்கள் லைக்கா நிறுவனத்தினுடைய உதவியை பெற்றுக்கொண்டுதான் பொது வேட்பாளரை ரணிலுக்காக நிறுத்தினதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கு.